फ्रेंड्स वेलकम टू हेमीस किचन। हेमीस किचन இன்னைக்கு என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போறேன்னா சிக்கனை வச்சு ஒரு தந்தூரி தாங்க செய்ய போறேன்। சிம்பிளான மசாலா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு கடைகள்ல வாங்காம வீட்லயே நம்ம எப்படி தந்தூரி சிக்கன் செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம்। பாருங்க, நான் வீட்லயே எப்படி தந்தூரி சிக்கன் செய்யறதுன்னு காட்ட போறேன்। எல்லாருமே மசாலால ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க ஃப்ரை பண்ணுவாங்க। நான் அப்படி செய்யலை, ஏன்னா வெந்திருக்குமோ வேகாதோன்னு நம்ம பயப்பட வேண்டாம்। இந்த மாதிரி நான் சொல்லித்தர மெத்தடில் செஞ்சு பாருங்கள் தந்தூரி சிக்கன்னு। நம்ம போய் ஹோட்டல்லாம் சாப்பிட்ணுன்னு அவசியமே கிடையாது, வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்றலாம்। பாருங்கள், நான் ஒரு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி அது மேலே வேக வைக்க போகிறேன், இட்லி தட்டை வச்சு। ஃபஸ்ட்டு இந்த 4 லெக்கையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம்। ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதுங்க। அதுக்கப்புறம் மீதி நம்ம மசாலா போட்டு ஊற வைக்கிறதுல நல்லா ஊறி ஃப்ரை பண்ணும்போது நல்லா முழுவதுமாக வெந்துடும்। அதனால் இப்போ நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம்। நான் ஒன்றுமே போடல, வெறும் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டுடலாம்। தந்தூரிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க। தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்கு தயிர் எடுத்திருக்கேன், தயிரை போட்டுக்கலாம்। கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம்। நான் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், கலருக்காகவும் நல்லாயிருக்கும்। அதனால் நான் ஒரு 2 ஸ்பூனு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், அப்போ தான் நல்லா தந்தூரி நல்லா கலராக வரும்। 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம்। நெய் ஊற்றி செய்யும்போது தந்தூரி சிக்கன் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்। கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம்। லெமன் பழம் பாதி புளிஞ்சிக்கலாங்க। பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட போகிறேன்। இஞ்சி பூண்டும் நான் எடுத்த 4 லெக்குக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு। இந்த இஞ்சி பூண்டுலேயே கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக, தூள் இருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்திக்கோங்க। மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், மிளகு தூளாக இருக்குது, அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன்। சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தேன்। பாருங்கள், இஞ்சி பூண்டு சீரகம் மிளகு அரைச்சிட்டு வந்ததை நான் இது கூடவே சேர்த்துக்கிறேன்। இது கூடவே கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாங்க, காஞ்ச வெந்தய இலை தான், ரொம்ப நல்லாயிருக்கும்। ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கக்கூடிய தந்தூரி சிக்கன் மாதிரியே இருக்கும், கொஞ்சமாக போட்டுக்கலாம்। இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம்। நம்ம வீட்லேயே ஹெல்த்தியான முறையில் தந்தூரி சிக்கன் ரெடி பண்ணிடலாங்க। உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் நார்மல் மிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம்। நம்ம நெய்யெல்லாம் போட்டு செய்கிறோம், அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்। மசாலாவுக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கலாங்க। நான் வேக வைக்கும்போது சிக்கனில் உப்பெல்லாம் போடவே இல்லை, நார்மலாக கழுவிட்டு வேக வச்சுருக்கேன், அவ்வளோதான்। நம்ம இப்படி பண்ணும்போது சிக்கன் ரொம்ப நேரம் ஊறணுன்னு அவசியம் இல்லைங்க, சும்மா ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊறினாலே போதும்। கொஞ்சம் வேக வச்சு செய்யும்போது நல்லாயிருக்கும், அவ்வளோதாங்க। மசாலா சிக்கன் வெந்தோன்னே இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம், ஊற வச்சிடலாம்। பாருங்கள், நான் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் எடுத்திருக்கேன், ரெட் கலரில், அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம்। வேணும்னா விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம்। குழந்தைங்கள்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால தான் ஃபுட் கலர் சேர்க்குறேன்। பாருங்கள், சிக்கனை வேக வச்சு எடுத்துட்டோம், 10 நிமிஷம் வெந்தால் போதுங்க, சிக்கன் சீக்கிரம் வெந்துடும்। ஏன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் வெந்திருக்குமோ வேகலையோன்னு நினச்சி நம்ம கவலைப்பட வேண்டாம், இந்த மாதிரி செய்யுங்க, அதனால் டேஸ்ட்டு ஒன்றும் மாறுபடாது, நல்லாயிருக்கும்। இப்போ இதுக்கு ஆற வச்சுருக்கிறேன், இதில் மசாலா தடவிக்கலாம்। இப்போது பாருங்கள், மசாலாவை மிக்ஸ் பண்ணி வச்சல்ல, அதில் தடவிக்கலாம்। ஒரு 1 ஹவர் நம்ம ஊற வச்சா போதுங்க, இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கிறதுனால। நீங்கள் வேக வைக்கலை, உங்களுக்கு வேக வச்சு செய்கிறது பிடிக்கலனாக்கா நீங்கள் அப்படியே கூட நான் சொன்ன மசாலாலாம் போட்டு ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தந்தூரி செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்। நல்லா 1 ஹவர் நல்லா மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம்। ரொம்ப வேக வைக்க வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கனாலே போதும்।
இப்போது இதில் நம்ம கத்தி வச்சு லைட்டாக கீரல் போட்டுக்கலாம். ஏன்னா இது வெந்திருக்கிற சிக்கனுங்கிறதுனால லைட்டாக கீரல் போட்டிங்கன்னா போதும். இல்லைன்னா சாதா அப்படியே வந்துடும். அதனால் லைட்டாக கீரல் போடுங்க. ஒரு பக்கம் போட்டிங்கனாலே போதும், இன்னொரு பக்கத்துக்கு தேவையில்லை. வேக வச்ச சிக்கனுங்கிறதுனால மசாலா நல்லாவே இறங்கிடுங்க. நம்ம கீரணுன்னு கூட இல்லை, வேகும் போதே நல்லா வெந்துடும். எல்லாத்துலேயும் நல்லா தடவிட்டு நல்லா ஒரு 1 hour நல்லா நம்ம ஊற வச்சு 1 hour 2 hour கூட ஊற வச்சு நம்ம அப்புறமா தந்தூரி மசாலா செஞ்சுக்கலாம். பாருங்கள், தந்தூரிக்கு நல்லா மசாலா தடவி நல்லா மிக்ஸ் பண்ணி நான் இப்போ இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்க போகிறேங்க. ஏற்கனவே 10 நிமிஷம் நம்ம வேக வச்ச சிக்கன் தான், அதனால் நம்ம ஃப்ரை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். உள்ளே வெந்திருக்குமோ வேகலையோன்னு நம்ம கவலைப்பட அவசியம் இல்லை. இப்போ இதை ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நான் 2 மணி நேரம் கழித்து ஃப்ரை பண்ண போகிறேன். அப்போ எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். நான் தந்தூரிக்கு மசாலா போட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேங்க. இப்போ நான் ஒரு தவா வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா மசாலாவில் இந்த சிக்கன் நல்லா ஊறிக்கிட்டு இருக்கு. பாருங்கள், எந்த அளவுக்கு ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஒரு பீஸாக எடுத்து வச்சிடலாம். நம்ம 2 வச்சு அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படியே பெரட்டி விடணுங்க. பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா போட்டுட்டோம். அப்படியே நம்ம பெரட்டி விட்டு வேக வைக்கணுங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும் ஈவனாக. சிம்மில் வச்சுட்டேன். இப்போ சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சிடலாம். அப்போ சீக்கிரம் வெந்து வரும். பாருங்கள், நான் திருப்பி போட்டு வேக வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி பெரட்டி போட்டிங்கன்னா தான் நல்லா வெந்து வரும். ஒரே பக்கமாக விட்டிங்கன்னா மசாலா தான் கரிஞ்சு போகும். அதனால் பெரட்டி இப்படி லைட்டாக அப்படி அமுத்தி விடுங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். இது மேலே நான் கொஞ்சோண்டு பட்ரு போட்டேங்க. நீங்கள் பட்ரு இருந்தாலும் போட்டுக்கோங்க, இல்லைனாக்கா லைட்டாக நெய் இருந்தாலும் நம்ம ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சோண்டு பட்ரு உருக்கி வச்சுருக்கேன். அதை லைட்டாக நான் தடவிக்கிறேன். போட்டு 2 பக்கமும் பெரட்டி போட்டு இன்னும் ஒரு அரை மணி நேரம்னாவது ஆகணுங்க இது வேகிறதுக்கு. அப்போ தான் நல்லா உள்ள வரைக்கும் வெந்து வரும், இல்லைன்னா வேகாது. ஏற்கனவே நம்ம 10 நிமிஷம் வேக வச்சோம் ஆதியில், இருந்தாலுமே கொஞ்சம் நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த தந்தூரி சிக்கன். பாருங்கள், நம்ம 2 பக்கமும் இந்த சிக்கனை பெரட்டி போட்டு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே வேக வச்சு எடுத்துருக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கங்குக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சுவையில் கிடைக்கிறதுக்காக நான் ஒரு நெருப்பை உண்டு பண்ணி நான் ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கேன். அதில் லைட்டாக கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. அப்படியே ஒரு தட்டை போட்டு அப்படியே மூடிட வேண்டியதா. நல்லா காற்று போகாத தட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா மூடிடலாம் இருக்கமா. பாருங்க, மூடி வச்ச பிளேட்டை எடுத்துட்டேன். இந்த வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வீட்டிலையே தந்தூரி சிக்கன் அழகாக ரெடி பண்ணியிருக்கோம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் தெரியும். பாருங்கள், ஒரு அருமையான தந்தூரி சிக்கன் வீட்டிலையே ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். இதே மாதிரி அளவுள்ள மசாலாலாம் போட்டு நீங்களும் இந்த மாதிரி தந்தூரி சிக்கன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.